Hello students, welcome to Max Thirka channel. 8th standard Samachir book chapter 1 numbers la irka exercise sums la one by one paakalam. First ipo nama exercise 1.1 la irka sums paakalam. Page number 12 exercise 1.1 first Roman fill in the blanks la irka 5 fill in the blanks paakalam. First one minus 19 by 5 lies between the integers dash and dash. So மைனஸ் 19/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரேஷ்னல் நம்பர் வந்து எந்த ரெண்டு இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் மைனஸ் 19 நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு 3 5s are 15 ரிமைண்டர் 4 வந்து 5 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம 0 ஆட் பண்ணோம்னா 8 5s are 40. அப்போ இங்கே 40ல் 40 மைனஸ் பண்ணால் 0. ஸோ மைனஸ் சைன் வந்து மைனஸ் 19க்கு இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு மைனஸ் சைன் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 3.8 இருக்குது. இந்த மைனஸ் 3.8ங்கிற நம்பர் வந்து எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் 0 அப்புறம் நம்பர் லைனில் இப்போ நம்பர் லைன் இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இதில் இங்கே தான் 0 இருக்குது அப்படின்னா இங்கெல்லாம் +1 +2 +3ன்னு போகும். இந்த இடத்துல எல்லாம் -1 -2 -3 -4ன்னு வரும். ஸோ இந்த -3.8ங்கிற நம்பர் வந்து -3க்கும் -4க்கும் பிட்வீனில் இந்த இடத்துல வரும் இல்லையா. ஸோ அப்போது எந்த நம்பருக்கு பிட்வீனில் இருக்குது? -3க்கும் -4க்கும் பிட்வீனில் இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் 15/-4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் 15/-4. ஸோ இதையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த ரேஷ்னல் நம்பரோட நமக்கு டெசிமல் ஃபார்ம் கிடச்சிடும். ஸோ 15/-4. ஸோ இப்போ நம்ம 4ஆல் 15 நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 3 4s are 12. ஸோ மைனஸ் இங்கே ரிமைண்டர் 3 பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணும். ஏன்னா 4ஆல் 3 டிவிசிபிள் ஆகாது 4 டேபிளில். பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணோம்னா 7 4s are 28. அகெயின் 30ல் 28 மைனஸ் பண்ணால் 2, மறுபடியும் 2 டிவிசிபிள் ஆகாது. ஸோ 0 ஆட் பண்ணு. இந்த பாயிண்ட்டுக்கு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 4s are 20. இப்போ 20ல் 20 மைனஸ் பண்ணால் 0. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் சைன் இங்கே மைனஸ் சைன். ஸோ டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் மைனஸ். ஸோ இதோட 15/-4ஓட டெசிமல் ஃபார்ம் என்னென்னா -3.75. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து -3.75 தான் இதோட ஆன்சர். தேர்ட் ஒன் த ரேஷ்னல் நம்பர்ஸ் -8/3 அண்ட் +8/3 ஆர் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் லைனில் மிடில் நமக்கு 0 இருக்கும். இந்த பக்கம்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். இந்த பக்கம்லாம் நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். இந்த பக்கம் நமக்கு மைனஸ் இன்டீஜர்ஸ் இருக்கும். ரெண்டுமே 8/3 ஸோ 8/3ங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா +8/3 இந்த சைடு இருக்குன்னா -8/3 இந்த சைடு இருக்கும் இல்லையா. இப்போது ரெண்டுமே என்ன டிஸ்டன்ஸில் தான் இருக்கும்? ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். என்ன ஈக்குவல் 0லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ என்ன ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸு. ஏன்னா இங்கேருந்து 0லேருந்து இந்த பக்கம் போகிற எண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் போகிற எண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து சமமான தூரத்தில் தான் இருக்கும். ஸோ 0 தான் இதோட ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0லேருந்து தான் அதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் த நெக்ஸ்ட் ரேஷ்னல் நம்பர் இந்த சீக்வென்ஸ் அப்படின்னு கொடுத்து -15/24 20/32 -25/40 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நெக்ஸ்ட் ரேஷ்னல் நம்பர் என்னவாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 15/24 அதாவது -15/24, 20/32 -32 அப்புறம் -25/40 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ரேஷ்னல் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து 3 5s are 15. இங்கே 3 5s are 15. இது 4 5s are 20, 5 5s are 25. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 3 5s are 50, இங்கே 8 3s are 24. இது இப்போ என்ன இருக்குது? இது 5 டேபிளில், இது 3 டேபிளில். அது அகெயின் இங்கே வந்து இங்கே 4 5s are 20, இங்கே 4 8s are 32, இங்கே 5 5s are 25, இங்கே 5 8s are 40. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 5s are, இங்கே 3 8s are, இங்கே 4 5s are, இங்கே 4 8s are. ஸோ அப்போ அடுத்த நம்பர் என்னவாக தான் இருக்கும்? இங்கே மேலே 5 6 are 5 5s are அப்புறம் 5 6 are
டிவைடட் பை 5 8s அடுத்து என்னது 5 9s அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 6 5s 30 டிவைடட் பை 5 9s 45ங்கிறதா இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இப்போது மைனஸ் சைன் கீழே ப்ளஸ், மைனஸ் சைன் மேலே மைனஸ் சைன், அடுத்து என்ன இருக்கும் அப்போது கீழே மைனஸ் சைன். ஸோ ஆன்சர் என்னன்னா 30 பை மைனஸ் 45 தான் இதோட ஆன்சர். ஸோ எப்படி உங்களுக்கு சிம்ப்ளை பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 30 பை மைனஸ் 45 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 58 பை மைனஸ் 78 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 58 பை மைனஸ் 78. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம இங்கே பார்க்கலாம். 58 பை மைனஸ் 78. இப்போ நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4, ரிமைண்டர் 1 கொடுத்தா 9 2s are 18, அகெயின் இங்கே 3 2s are 6, அகெயின் 1 கொடுத்தோம்னா 9 டைம்ஸ். ஸோ 29 பை மைனஸ் 39 தான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஏன்னா இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 29 பை மைனஸ் 39 தான் இதோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது fill in the blanksோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். செகண்ட் ஒன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், 0 is the smallest rational number. 0 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பரும் கிடையாது, கிரேட்டஸ்ட் ரேஷனல் நம்பரும் கிடையாது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், -4 by 5 lies to the left of -3/4. இப்போ 3 by, இப்போ நம்பர் இன்டிஜர்ஸ் எழுதணும் நம்பர் லைன்ல அப்படின்னா -3/4. நெக்ஸ்ட் -4/5 அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான், அதாவது லெஃப்ட் சைடில் தான் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? -3/4க்கு அப்புறம் -3/5 வரும், அப்புறம் -3/6 வரும், அப்படி 7 7 8 9 அப்படின்னு போகும்போது -4/5ங்கிறது லெஃப்ட் சைடில் தான் இருக்குமே தவிர ரைட் சைடு இருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூ. ஓகேங்களா? third one, -19/5 is greater than 15/-4 அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மேலே என்ன இருக்குது 15/4. 15/4 விட -19/5 வந்து பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பெருசாக இருக்க முடியும்? இப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ -15/4, -15/4, -15/6, -15/7, -15/8 அப்படி இப்படி போயிட்டே இருக்கும்போது இதை விட லெஃப்ட் சைட் போக 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 என்ன ஆகும்? மைனஸ் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், கிரேட்டராக இருக்காது, ஸ்மாலர் நம்பராக தான் போகுமே தவிர கிரேட்டர் நம்பராக இருக்காது. ஸோ அப்போ நமக்கு மைனஸ் சைனில் பிக்கர் நம்பர் வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அவங்க கொடுத்தது ஃபால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் fourth one, the average of two rational number lies between them. The average of two rational number lies between them. கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ரெண்டு ஆவரேஜ் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குமானா கண்டிப்பா நடுவில் தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. There are an unlimited number of rational numbers between 10 and 11. 10க்கும் 11க்கும் பிட்வீன்ல எண்ணில் அடங்காத ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. நமக்கு ஆன்சர் ட்ரூ. புரியுதுங்களா? இப்போ நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இருக்க ஆன்சர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Third question, find the rational numbers represented by each of the question marks marked on the following number lines. ஸோ இங்கே ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 0 இங்கே இருக்குது. இந்த பக்கம் 0க்கு ரைட் சைடு எல்லாமே ப்ளஸ் இன்டீஜர்ஸ், 0க்கு இந்த சைடு எல்லாமே மைனஸ் இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு -3க்கும் -4க்கும் பிட்வீனில் இவங்க ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோவில் இருக்க ரெப்ரசன்டட் ரேஷ்னல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ரேஷ்னல் நம்பர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று, தேர்ட் ஒன்னில் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த நம்பர் லைனில் நமக்கு -3 மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே -4, இங்கே பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 2 ஆரோ கொடுத்துட்டு இந்த செகண்ட் பிட்வீனில் இருக்க செகண்ட் ஒனில் தான் கொஷின் மார்க் கொடுத்து ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு -3லேருந்து தான் லெஃப்ட் சைடு தான் எப்போவுமே மைனஸ் இன்டீஜர்ஸ் இருக்கும். -3க்கு அப்புறம் தானே -4. ஸோ பிட்வீனில் ஏகப்பட்ட ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும், அதில் இந்த செகண்டாக இருக்கிறது என்னென்னு எழுதணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேஷ்னல் நம்பரு? இந்த ரேஷ்னல் நம்பருங்க மார்க் பண்ண இடம் -3. ஸோ -3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு கேப் இருக்குது? 1 2 3, அப்போது 3 கேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல வந்து அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர் அது -3 நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. ஒரு டிவைடட் பை போட்டுட்டு எவ்வளோ கேப் இருக்குது? 1 2
3 கேப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. நியூமரேட்டரில் எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 2 ஹோல் நம்பரை ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 1 2 செகண்ட் பிளேஸில் தான் அவங்க ஆரோ கொடுத்து கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அது செகண்ட் பிளேஸ். இப்போது இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது 3 3s are 9, 9 + 2 11. ஸோ மைனஸ் சைன் இருக்கிறதுனால -11/3 தான் இந்த ரேஷ்னல் நம்பர். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போது இந்த ரேஷ்னல் நம்பரோட வேல்யூ என்னது? -11/3. ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் ஒன் அதே மாதிரி கண்டுபிடிங்க பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0க்கும் -1க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் லைனில் 0 இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் -1 வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிட்வீனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைன்ஸ்? 1 2 3 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 லைன்ஸ் இருக்குது. நமக்கு இங்கே தேர்ட் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் லைனில் வந்து அவங்க ஆரோ கொடுத்து அதோட கொஷின் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணணும், இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஹோல் நம்பர் என்னது? 0. ஹோல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து தான் -1. அப்போ 0ங்கிறது ஹோல் நம்பராக எடுத்துக்கிட்டு டிவைடட் பை எவ்வளவு கேப் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 கேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் 0 × 5 0 0 + 2 2. அப்போ ஆன்சர் 2/5 தான் இந்த 0க்கு அப்புறம் இருக்க ரேஷ்னல் நம்பர். ஏன்னா 0க்கு அப்புறம் வந்து மைனஸில் தான் ஆன்சர் போகும். 0க்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் எல்லாமே என்ன வேல்யூஸ் தான் இருக்கும்? மைனஸில் தான் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா -2/5 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் லைனில் இங்கே பாருங்க 0க்கு அப்புறம் 1, அதாவது இதெல்லாம் ப்ளஸ் இன்டீஜர்ஸ், அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போது 1க்கும் 2க்கும் பிட்வீனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1ங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 2ங்கிறது நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிட்வீனில் எவ்வளோ லைன் கொடுத்துருக்காங்க? 1 2 3 லைன்ஸு. ஸோ 1 2 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 3ல் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த 1லேருந்து போனோம்னா இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஆரோ மார்க் பண்ணி கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோட நமக்கு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹோல் நம்பருங்கிறது இங்கே 1, ஏன்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நம்ம ஹோல் நம்பரை எடுக்கணும். டிவைடட் பை எவ்வளவு கேப் இருக்குது? 1 2 3 4 கேப் இருக்குது. எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 இதை விட்டுடணும். இது ஹோல் நம்பருக்கான 1. இதை விட்டுட்டு 1 2 3 3ங்கிற லைனில் தான் நம்ம கொஷின் மார்க் இருக்குது. ஸோ 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 1s are 4, 4 + 3 7/4. ஸோ இப்போ இந்தோட ரேஷ்னல் நம்பர் என்ன அப்படின்னா நமக்கு 7/4 அப்படிங்க. ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா 0க்கு அப்புறம் ரைட் சைடு மூவ் ஆக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் இருக்கும். ஸோ 1ங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போது அதுக்கு 1க்கும் 2க்கும் பிட்வீனில் கேட்டதுனால இது 7/4 அப்படிங்கிற இன்டீஜர், அதாவது பாசிட்டிவ் இன்டீஜரான ரேஷ்னல் நம்பர் நமக்கு கிடைக்கும். இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 4th கொஷின் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. 4th கொஷின். Fourth question, the points S, Y, N, C, R, A, T, I and O on the number lines are such that Cn equal to Ny equal to Ys and Ra equal to At equal to Ti equal to Io. Find the rational numbers represented by the letters Y, N, A, T and I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் லைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎன் அதுக்கப்புறம் என்ஒய் அதுக்கப்புறம் ஒய்எஸ் இவங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று வந்து ரொம்ப சமமானவங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஏ அப்புறம் ஏடி அப்புறம் டிஐ ஐஓ இவங்களும் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுத்துருக்க ஆல்ஃபபெட்ஸோட ரெப்ரசன்டட் ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னென்னு கேட்டிருக்கேன். அதாவது ஒய் அப்படின்னா ஒய்யோட ரேஷ்னல் நம்பர் என்ன, என்னோட ரேஷ்னல் நம்பர் என்ன, இந்த சைடு ஏவோடது என்னது, டீயோடது என்னது, ஐயோடது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம தேர்ட் சம்மில் என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த லெட்டர் எடுத்துக்கலாம், ஒய்யோட நம்ம ரேஷ்னல் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஒய் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் இருக்குன்னா -1க்கும் -2க்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். -1க்கும் -2க்கும் பிட்வீனில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது? 2 லைன்ஸ் இருக்கா. இதில்
ஒய்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ அதே நம்பர் யூஸ் பண்ணுங்கள். -1 இருந்தால் நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். ஸோ ஹோல் நம்பர் -1 எவ்வளோ கேப்ஸ் இருக்குது? 1 2 3 3 கேப்ஸ் இருக்குது. ஒய்ங்கிறது இது ஹோல் நம்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 1 2 செகண்ட் லைனில் தான் ஒய் இருக்குது. இது செகண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 3s are 3 3 அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது இல்லையா? 3 அதாவது -3 அப்புறம் நமக்கு ஒரு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1/2/3 இருக்குது. இந்த 2/3ங்கிறது நமக்கு எதில் தான் வரும்னா மைனஸ் சைனில். ஏன்னா இப்போ நமக்கு மைனஸ் சைன் இங்கேயும். ஏன்னா -1க்கும் -2க்கும் பிட்வீனில் இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸும் நமக்கு மைனஸில் தான் இருக்கும். அப்போது மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 3s are 3 அதாவது வித் சைனோட. ஸோ -3 -2 அப்போது -3 இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம். -3 கூட -2 ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர்? -3 கூட -2 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -5/3ன்னு கிடைக்குமா? சேம் சைனை என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி அதே சைன் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். எப்படி வந்து நீங்கள் -2/3 எழுதுறீங்க அப்படின்னா பிட்வீனில் ஒய்ங்கிற இடத்துல இருக்கிற -2 அதாவது செகண்ட் பிளேஸ்லேயும் மைனஸுங்கிற சைனில் தான் இந்த பிட்வீனில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து மைனஸ் சைனில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் என்னது நம்ம கொடுத்துருக்காங்க? அடுத்தது n அப்படிங்கிற ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. இந்த nங்கிற ஆல்ஃபபெட்டோட நம்ம ரேஷ்னல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம அகெயின் நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிடலாம். நம்பர் லைனில் -1லேருந்து -2 வரைக்கும் 2 லைன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அதில் நமக்கு -1க்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து n அப்படிங்கிற நம்பர். இந்த n நம்பருக்கு தான் இப்போ நம்ம ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் என்ன? -1 -1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை ஹோல் நம்பரை எடுத்துக்கிட்டு டிவிஷனில் எத்தனை கேப் இருக்குது? 1 2 3 3 கேப்ஸ் இருக்குது. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 1லே -1க்கு அப்புறம் 1லேயே இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் -1. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 3s are 3 அதாவது -3 அப்புறம் -1. ஸோ ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்னென்னா -4/3 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படி எழுதியிருக்காங்களே புரியலையே நினைக்காதீங்க. சேம் சைன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன ஆல்ஃபபெட்னு பாருங்கள். ஏ அப்படிங்கிற ஆல்ஃபபெட். இந்த ஏ அப்படிங்கிற ஆல்ஃபபெட் எந்த இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் இருக்குன்னா +2க்கும் +3க்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆல்ஃபபெட் என்னென்னா ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ. ஏவோட இன்டிஜர்ஸ் எந்த 2 இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் இருக்குது அந்த ரேஷ்னல் நம்பர்னு பார்க்கலாம். ஸோ +2க்கும் +3க்கும் பிட்வீனில் தான் ஏங்கிற ரேஷ்னல் நம்பருக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஹோல் நம்பர் 2ல் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ கேப்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 இருக்குது. ஸோ 4 இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனாவது இதில் வந்து லைனில் ஏ இருக்குன்னா ஃபஸ்ட்டில், அதாவது இது ஹோல் நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ 1. ஸோ சிம்பிளி பண்ணுங்க. 8 2s are 4 2s are 8 4 into 2. அப்போது இங்கே பாருங்கள் மல்டிப்ளை, இங்கே அடிஷன் பண்ணுறோம். ஸோ 4 2s are 8 8 + 1 9. 4 2s are 8 8 + 1 9/4ங்கிறது தான் இந்த ரேஷ்னல் நம்பர். இப்போது நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா டி. நெக்ஸ்ட்டு நம்ம டி கண்டுபிடிக்கணும். ஸோ டி கண்டுபிடிக்க என்னன்னு பார்க்கலாமா? டீங்கிறது வந்து அகெயின் இந்த 2க்கும் 3க்கும் பிட்வீனில் 2 ரேஷ்னல் நம்பர்ஸ், அதாவது 3 லைன் இருக்குது. இதில் டீங்கிறது வந்து 2வது லைனில் வருது. இந்த இடத்துல வருது டி. இந்த டீயை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹோல் நம்பர் 2 எவ்வளோ கேப்ஸ் இருந்துச்சு? 4 கேப்ஸ் இருக்குது. எந்த பிளேஸில் டி இருக்குன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8 8 + 2 10 10/4ங்கிற இடத்துல இருக்குது அடுத்த நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஐ. அகெயின் ஐ அப்படிங்கிறது எந்த பிளேஸில் வருதுன்னு பார்க்கலாமா? ஐங்கிறது அகெயின் 2க்கும் 3க்கும் பிட்வீனில் தான் ஐ இருக்குது இல்லையா? ஸோ நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு 2லேருந்து 3 வரைக்கும் பிட்வீனில் 1 2 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் ஐங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் ஹோல் நம்பர் 2 கேப் 4
ஐங்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 4 2s are 8, 4 2s are 8, 8 + 3, 8 + 3 11/4ங்கிறது தான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோடது என்ன, என்னோடது என்ன, ஏ டி ஐயோட ரேஷ்னல் நம்பர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ரெப்ரசன்டட் ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்ன அப்படின்னா -5/3, -4/3, 9/4, 10/4 அண்ட் 11/4. ஸோ உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். 5th கொஷின், ட்ரா அ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆன் இட். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் லைனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 5th ஒனில் ஃபஸ்ட் ஒன் வந்து 9/4. இப்போ இதோட டிவைட் பண்ணிங்கன்னா டெசிமல் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ 4ஆல் 9 டிவைட் பண்ணோம்னா 2 4s are 8, ரிமைண்டர் 1, பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிங்கன்னா ஏன்னா 1 டிவிசிபிள் ஆகாது இல்லையா. அப்போது அகெயின் 2 4s are 8, ரிமைண்டர் 2, இந்த பாயிண்ட் வச்சுருந்தோம்னா இன்னொரு 0 ஆட் பண்ணோம்னா 5 4s are 20 அப்படின்னு கிடைக்கும். 20ல் 20 மைனஸ் பண்ணால் 0ன்னு கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9/4ஓட டெசிமல் ஃபார்ம் வந்து 2.25. இந்த 2.25க்கு தான் இப்போ நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 2.25, அதாவது 2க்கு ஜாஸ்தி 3க்கு கம்மி. அப்போது நமக்கு 2க்கும் 3க்கும், ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு டெசிமல் ஃபார்ம், அப்போ இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இன்டீஜர்ஸ்க்கு பிட்வீனில் தான் இருக்கும். அப்போ 2.25, 2.50, 2.75. இப்போ இந்த இடத்துல தான் வந்து இந்த 2.25 நமக்கு இருக்கும். அப்போது இது 9/4ஓட நம்பர் லைனு இந்த இடத்துல தான் இருக்கும். உங்களுக்கு 2க்கு அப்புறம் 9/4ங்கிறது இந்த இடத்துல தான் வரும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -8/3. இந்த -8/3க்கு நம்ம இப்போது நம்பர் லைன் ட்ரா பண்ணணும். அதாவது 3ஆல் -8 டிவைட் பண்ணோம்னா 2 3s are 6, ரிமைண்டர் 2, பாயிண்ட் வச்சு நம்ம 0 ஆட் பண்ணோம்னா 6 3s are 18, அகெயின் 2 0 ஆட் பண்ணோம்னா 6 3s are 18, அகெயின் 2 0 ஆட் பண்ணோம்னா 6 3s are 18. ஸோ அகெயின் நமக்கு 2. இப்படி வந்து இது போயிட்டே இருக்கிறதுனால இது இன்ஃபினிட். ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்பர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா 2.6 இருக்குது. அதாவது -8/3ஓட டெசிமல் ஃபார்ம் என்னென்னா -2.666 அப்படின்னு இது போயிட்டே இருக்குது. இப்போது நம்பர் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எதுக்கும் பிட்வீன் இருக்கும். 0லேருந்து மைனஸ்லாம் லெஃப்ட் சைடு தான் போகும் இல்லையா. அப்போது -2க்கும் -3க்கும் பிட்வீனில் தான் யார் இருப்பாங்க, -2.6 இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 2.25 இருக்கும், 2.2 இருக்கும், 2.3, 2.5, 2.5ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இப்போ 2.6ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இப்போ இது 2.2, 2.3 அப்படி இருக்கும். இந்த இடத்துல 2.5 இருக்கும், அப்புறம் 2.6 இருக்கும். அப்போது -2.66ங்கிறது இந்த இடத்துல பாருங்கள், நான் ஆரோ போட்டு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அப்போது இதுதான் -8/3ஓட நம்பர் லைன் இருக்கிற இடம். இது செகண்ட் ஒன். அகெயின் தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ரேஷ்னல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -17/-5. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா +17/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம 17ஐ 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 5s are 15, ரிமைண்டர் 2. இப்போ 2 டிவிசிபிள் ஆகாதனால பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணோம்னா 4 5s are 20 அப்படின்னு கிடச்சி நமக்கு ஆன்சர் 0 ஆகுது. அப்போது 17/5ஓட டெசிமல் ஃபார்ம் 3.4. இந்த 3.4ங்கிறது எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு நடுவில் வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் ஆன்சர் இருக்குது. ஸோ 3க்கும் 4க்கும் பிட்வீனில் வரும். இப்போ 3.1, 3.2, 3.3, 3.4 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். 3.5 இந்த இடத்துல இருக்கும். அப்போது நமக்கு 3.4ங்கிறது அரவுண்ட் இது 3.5 அப்படின்னா இது நமக்கு 3.4ஆக இருக்கலாம். 3.6, 3.7 அப்படிங்கிறது இப்படி போயிட்டே இருக்கும். 4ங்கிறது நம்ம இந்த இடத்துல வச்சா கூட இந்த இடத்துல 3.8, 3.9 அப்படி போகும். ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு 17/5ஓட நம்பர் லைன் பிளேஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற பிளேஸு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர் 15/-4. ஸோ இப்போ நம்ம -4ஆல் 15 டிவைட் பண்ணோம்னா நம்ம
3 4s are 12, remainder 3, பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணோம்னா 7 4s are 28, remainder 2. இப்போது அகெயின் 0 ஆட் பண்ணோம்னா 5 4s are 20 கிடைக்கும். நமக்கு 15 by -4 மைனஸ் சைன் ஒரு பிளேஸில் இருக்கிறதுனால நமக்கு இதோட டெசிமல் ஃபார்ம் என்னென்னா -3.75. இந்த -3.75ங்கிறது எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் லைனில் -3க்கும், ஏன்னா -3ங்கிறது முன்னாடி -3க்கு அப்புறம் தான் -4, -4க்கும் பிட்வீனில் இருக்கும். -3னா இந்த இடத்துல -3.25 இருக்கலாம், இந்த இடத்துல -3.50 இருக்கலாம், அப்போது இந்த இடத்துல -3.75 இருக்கும். அப்போது இதுதான் அந்த 15 by -4ஓட பிளேஸ். ஓகேங்களா, இந்த இடம் தான் அதோட பிளேஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 5th கொஷினோட நம்பர் லைன் பேட்டர்ன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம 6th ஒன் பார்க்கலாம். 6th கொஷின், ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ கொடுத்துருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு நம்ம இப்போ டெசிமல் ஃபார்ம் எழுதணும். ஸோ இப்போ எப்படி டெசிமல் ஃபார்ம் எழுதுறதுன்னு பார்க்கலாம். 6th ஒனில் ஃபஸ்ட் ஒன் 1/11 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த ரேஷ்னல் நம்பரை நம்ம இப்போது என்ன ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும், டெசிமல் ஃபார்மில் எழுதணும். சரிங்களா? இப்போ டெசிமல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இப்போது 1/11, அப்போ என்ன அர்த்தம், 11ஆல் நம்ம 1 டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 11ல் 1 டிவைட் பண்ண முடியுமா? 11 டேபிளில் 1 வருமா? வராது. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 11 டேபிளில் 10 வருமா? வராது. அகெயின் ஒரு 0 மேலே ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு 0 ஆட் பண்ணுங்கள். அப்போது என்ன வரும்? 11 டேபிளில் 100 எவ்வளோ டைம்ஸு? 9 11s are 99. ஸோ 100ல் 99 மைனஸ் பண்ணால் 1. அகெயின் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போது 11ல் 10 டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. அகெயின் மேலே ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் 9 11s are 99. அகெயின் நமக்கு 1 கிடைக்கும். அகெயின் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஒரு 0 ஆட் பண்ணி கீழே ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 9 11s are 99. அகெயின் 1 1 சொல்லிவிட்டு இது வந்து ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது இன்ஃபினிட்டிவ், முடிவிலி. இது இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது 1/11ஓட டெசிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 0.90909. இப்போ எப்படி உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து டிவிசிபிள் பண்ணி எழுதலாம். ஸோ இன்னும் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம மெத்தட் 1 மெத்தட் 2 இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும் இந்த டிவிசிபிள் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணுங்கள். அகெயின் டிவிசிபிள் ஆகாதுன்னா 0 மேலே ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு 0 ஆட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் ஒன் 13/4. இதை டெசிமல் ஃபார்மில் எழுதணும். அகெயின் நம்ம டிவைட் பண்ணலாமா? இப்போது 13 நம்ம 4 டேபிளில் டிவைட் பண்ணணும். ஸோ 3 4s are 12, ரிமைண்டர் 1, பாயிண்ட் வச்சு நம்ம 0 ஆட் பண்ணோம்னா 2 4s are 8, அகெயின் 2 ரிமைண்டர் வரும். அகெயின் நம்ம பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 4s are 20. இப்போ நமக்கு 20 கேன்சல் ஆன்சர் 0 கிடைக்கும். அப்போது 13/4ஓட டெசிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 3.25 தான் இதோட டெசிமல் ஃபார்ம். உங்களுக்கு புரியுதா? இந்த மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 4 அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100 10 100 1000 இந்த மாதிரி டினாமினேட்டர் வர மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பாருங்கள், 13/4 இருக்கா? இப்போ 13/4 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும்? 25ஆல் மல்டிப்ளை பண்ணாவா? ஸோ டினாமினேட்டர் 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரும் நம்ம 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? 13 × 25. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 5 3s are 15, 5 ரிமைண்டர் 2, 5 3s are 15 ரிமைண்டர் 1, சாரி 5 1s are 5, 5 + 1 6, 3 2s are 6, 1 2s are 2. ஸோ 5 2 3
325 அப்படின்னு கிடைக்கும். இப்போது கீழே 2 zeros இருக்கிறதுனால நம்ம மேலே 2 digits தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 1s tens, அப்போது 3.25. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயும் ஈஸியாக டிவைட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ டிவிஷன் பண்ணால் தான் ஈஸியாக நமக்கு டெசிமல் ஃபார்ம் கிடைக்கும். இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் -18/7 அதை டெசிமல் ஃபார்மில் எழுதணும். அகெயின் நீங்கள் வந்து சைன் மைனஸ் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். -18 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 7s are 14, ரிமைண்டர் நமக்கு 4 கிடைக்கும். இப்போது 4 டிவிசிபிள் ஆகாது. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் 0 ஆட் பண்ணுங்கள். அப்போது நமக்கு 5 7s are 35, அகெயின் நமக்கு 5 கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம 5 டிவிசிபிள் ஆகாது. ஸோ அகெயின் நம்ம 0 ஆட் பண்ணோம்னா 7 7s are 49 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் ரிமைண்டர் என்ன வரும் 1, அகெயின் நம்ம 0 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 1 7s are 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஆன்சர் மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். இப்போ நம்ம 0 ஆட் பண்ணோம்னா 4 7s are 28 அப்படின்னு கிடைக்கும். ரிமைண்டர் நமக்கு 2 கிடைக்கும். அப்போ நம்ம மறுபடியும் 0 ஆட் பண்ணோம்னா 2 7s are 14 அப்படின்னு கிடைக்கும். ரிமைண்டர் நமக்கு 6 கிடைக்கும். அகெயின் நம்ம 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு 8 7s are 56 கிடைக்கும். இப்போ நமக்கு 4 ரிமைண்டர் கிடைக்கும். அகெயின் நம்ம 0 ஆட் பண்ணோம்னா 5 7s are 35 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? 35 கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே மிச்சம் வந்து நமக்கு மறுபடியும் 5 கிடைக்கும், 5 கிடைக்கும். திருப்பி நம்ம 0 ஆட் பண்ணோம்னா இது போய்கிட்டே தான் இருக்கும் இந்த நம்பர். ஸோ நம்ம என்ன எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா -18/7ஓட டெசிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 2.57142285 அப்படின்ட்டு இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது எப்படி சிம்பிளாக எழுதுறதுன்னு. ஸோ நம்ம டிவிசிபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல நமக்கு ரிமைண்டர் 5 கிடச்சிது. மறுபடியும் அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணாலும் திருப்பியும் இதே ஆன்சர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த 5ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இது இன்ஃபினிட்டிவ் முடிவிலி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்னு நம்ம எழுதிக்கலாம். இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் -18/7ஓட டெசிமல் ஃபார்ம் எழுதணும். ஆஸ் யூஷுவல் நம்ம டிவைட் பண்ணலாம். -18 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 18 மட்டும் எடுத்துக்கலாம். மைனஸ் சைன் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 7ஆல் 7 டேபிளில் 18 எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 7s are 14, ரிமைண்டர் 4 கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ பாயிண்ட் வச்சுட்டு 4 டிவிசிபிள் ஆகாது இல்லையா, அதனால் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 7s are 35 கிடைக்கும். ரிமைண்டர் 40ல் 35 மைனஸ் பண்ணால் அகெயின் 5. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அகெயின் ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 7s are நமக்கு 49 கிடைக்கும். அகெயின் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 1. இந்த பாயிண்ட்டுக்கு அகெயின் ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு 1 7s are 7 கிடைக்கும். ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 4 7s are 28 அப்படின்னு கிடைக்கும். ரிமைண்டர் 30ல் 28 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 7s are 14 அப்படின்னு கிடைக்கும். ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது? 6 கிடைக்குது. அகெயின் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 7s are 56 கிடைக்கும். ரிமைண்டர் நமக்கு மறுபடியும் 4 கிடைக்கும். இப்போ நம்ம 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன? 5 7s are அகெயின் 35, ரிமைண்டர் மறுபடியும் நமக்கு 5 கிடைக்கும். ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 7 7s are 49 கிடைக்கும். அகெயின் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 1. அகெயின் இந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 1 7s are உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 1 7s are அகெயின் ஒரு 7, ரிமைண்டர் 3. அகெயின் இந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு 0வை நம்ம இந்த 3 கிட்ட ஆட் பண்ணோம்னா 4 7s are 28ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் 2. இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம பாருங்கள் ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 2.5714285714. இங்கே பாருங்கள் 5714, மறுபடியும் பாருங்கள் 5714. இது இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு -18/7 இதோட டெசிமல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இங்கே மைனஸு, இதுக்கு முன்னாடி ப்ளஸ். ஸோ ப்ளஸ் மைனஸும் ப்ளஸும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். ஆன்சர் என்னென்னா 2.571428 அகெயின் 5714ங்கிறது தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா -2.571428 5714 தான் இதோட ஆன்சர். ஸோ எப்படி உங்களுக்கு டிவைட் பண்ணுறது நான் டிவைட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம 4th ஒன் பார்க்கலாம். ஸோ 4th ஒன் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அதை டெசிமல் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ இங்கே டினாமினேட்டரையும் ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரால் நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். ஸோ 5 1s are 5, 5 + 2 7/5. ஸோ இப்போது இந்த 7/5ங்கிற ரேஷ்னல் நம்பருக்கு நம்ம டெசிமல் ஃபார்ம் எழுதணும். புரியுதுங்களா உங்களுக்கு எப்படின்னு? இப்போ நமக்கு டினாமினேட்டரில் 5 இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டரில் 5 இருக்குது. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே டினாமினேட்டர் 100 கிடைக்கும்? ஸோ நமக்கு 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா? ஸோ அகெயின் டினாமினேட்டர் நம்ம 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரையும் நம்ம 20ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போது 5 × 20 100. அப்போ 7 × 20 7 2s are 14 இந்த 0. ஸோ கீழே டினாமினேட்டரில் 2 zeros இருக்கிறதுனால மேலே 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 1.40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன ஆன்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னா 1.4ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு 1/2/5ஓட டெசிமல் ஃபார்ம் என்னென்னா 1.4 தான் அதோட டெசிமல் ஃபார்ம். புரியுதுங்களா? இது ஈஸியாக இருக்கா? இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். நம்ம டிவைட் பண்ணனாலும் டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணால் எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு 7/5 இல்லையா? இப்போ 7ஐ நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5s are 5 ரிமைண்டர் 2. ஸோ டிவிசிபிள் ஆகாது. 5 டேபிளில் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணோம்னா 4 5s are 20. பாருங்க ஆன்சர் ஈஸியாக டிவிசிபிள். ஆனால் இவ்வளோ தான் ஸ்டெப்பு. பட் ஆனால் நமக்கு தெரியணும் டினாமினேட்டர் 100 வர்றது எந்த நம்பரால் மல்டிப்ளை ஆகும்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது 4th ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் பார்க்கலாம். 5th ஒன் பார்த்தீங்கன்னா -3 1/2ஓட டெசிமல் ஃபார்ம் எழுதணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம வந்து அதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ மாற்றினோம்னா 3 2s are 6, 6 + 1 7. ஸோ -7/2. இப்போது இந்த -7/2க்கு தான் நம்ம இப்போது டெசிமல் ஃபார்ம் எழுதணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் 2 மெத்தடும் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ -7/2. ஸோ டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 100 கிடைக்கும்? ஸோ இங்கே 50ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்குமா? ஸோ டினாமினேட்டர் 50னா நியூமரேட்டரும் 50. ஸோ 7 5s are 35. இந்த 0வையும் ஆட் பண்ணி இந்த மைனஸையும் மறந்துடாமல் கூட்டிகிட்டு வந்துடணும். இப்போ கீழே 2 zeros இருக்கா? ஸோ 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா -3.50 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போது -7/2ஓட டெசிமல் ஃபார்ம் என்னென்னா -3.5 தான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம டிவிஷன் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ டிவிஷன் பண்ணோம்னா 2 டேபிளில் -7 நம்ம டிவைட் பண்ணோம். 3 2s are 6 ரிமைண்டர் 1. ஸோ 1 டிவிசிபிள் ஆகாது. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணோம்னா 5 2s are 10. ஸோ 10ல் 10 மைனஸ் பண்ணால் 0. இந்த மைனஸ் சைன் இருக்கிறதுனால ஸோ இதுக்கும் மைனஸ். ஸோ இப்போ 2 மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நமக்கு 6th கொஷின்லேருந்து 5 சப்டிவிஷன் சம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம 7th ஒன் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7th ஒன்